ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்ம பிக் பாஸோட நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் ஆக போது அக்டோபர் மந்த் அப்படின்ற மாதிரியும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது யார் வரப்போகிறா, என்ன வரப்போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டி ஆஹா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய கிரண் ரத்தோட் மேடம் உள்ளே வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா சொல்கிறா, உண்மையா அப்படின்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் இட்ஸ் உண்மை மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரண் ரத்தோட் மேடம் இப்போது அவங்களுடைய மொத்த ப்ராஜெக்ட்ஸுமே அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பிக் பாஸ் வரத்துக்காக. ஏன்னா அவங்க ஒரு சில படங்களில் இப்போ ரீசெண்டாக கமிட் ஆகிருந்தாங்களாம், ஒரு சில டான்ஸ் ரீதியான படங்கள்லையுமே கமிட் ஆகிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையுமே இப்போ சீக்கிரமாக முடிச்சு கொடுங்க, நீங்கள் இந்த மந்தோட முடிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட டேரக்டர்ஸ் கிட்டலாம் ஃபோர்ஸ் பண்ணதாகவும், அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னு யார்கிட்டையுமே சொல்லலை. அதுக்கு காரணம் மேபி பிக் பாஸாக தான் இருக்கும். மேபிலாம் இல்லை, கன்ஃபார்ம் பிக் பாஸ்க்குள்ளே வராங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி யாராவது ஒரு மிடில் ஏஜில் இருக்கிற ஒருத்தங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல தான் போன மந்த் எப்படி விசித்ரா மேடமுக்கும் இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கும் ஒரு சண்டை கிளாஸ் நடந்துச்சு. அதேமாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த வாட்டி கிரண் ரத்தோட் மேடம் கிட்டத்தட்ட ஒரு மிடில் ஏஜ் உமன் அப்படின்றதுனால இந்த ரீசன்ட் டைம்ஸில் இருக்க ஒரு சில டீனேஜர்ஸ்க்கும் அவங்களுக்கும் ஒரு ஜென்ரேஷன் கேப் காரணமாக ஒரு கிளாஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக கிரண் ரத்தோட் மேடம் உள்ளே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் எல்லாமே பயங்கரமாக டீம் போட்டிருக்காங்களாம். கிரண் ரத்தோட் மேடம் கிட்டே பேசுறதுக்கு அவங்களுமே ஓகே, இட்ஸ் நாட் அ பிக் டீல், நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா போன சீசன் அது முன் சீசன் எல்லா சீசனுமே அவங்களுக்கு அழைப்புதல் அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பட் அவங்களுக்கு ஒரு சில படம் ரீதியாகவும் ஒரு சில பர்சனல் ரீதியாகவும் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி அந்த வேலைகள்லாம் கிடையாது அப்படின்றதுனால கிரண் ரத்தோட் மேடம் அஃபிஷியலாக வரும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்களாம். பட் கூடிய சீக்கிரம் அவங்க வாயாலே அஃபிஷியலாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வேளை கண்டிப்பாக கிரண் ரத்தோட் மேடம் வராங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபேன்ஸோட அலப்பறைகள் அப்படியே உச்ச கட்டத்துக்கு போயிடும் அப்படின்னு தான் சொல்கிறோம். அவங்க யாராலையுமே கையிலேயே பிடிக்க முடியாது. டிஆர்பியுமே வெகு தூரத்துக்கு பறந்து போயிடும் அப்படின்றதுலையும் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு அவங்கள எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத மறக்காம பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜய் சேதுபதி சார் கிட்டத்தட்ட 76,000 ரூபாய் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை படிக்க வேண்டிய ஒரு பையனுக்கு கொடுத்துருக்காராம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ஃபிசியோதெரபிஸ்ட் படிச்சுட்டு வந்துருக்கிறதா தெனாலி சாரோட மகனான விண்ணரசன் இவருக்கு கல்வி கட்டணம் செலுத்த முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பாவா லக்ஷ்மணன் சார் விஜய் சேதுபதி சார் கிட்ட எடுத்துகிட்டு கூட்டி காமிச்சிருக்காரு. எதை பற்றியுமே கவலைப்படாமல் 76,000 ரூபாய் காசு எடுத்து கல்லூரி கட்டணமாக எடுத்து கொடுத்துட்டாராம் விஜய் சேதுபதி சார். இதை பார்த்து தெனாலிராமன் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எங்களோட பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்க தெய்வமாக அவர் இருந்துகிட்ருக்காரு. நான் போய் கேட்கும்போது அவர் எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் எடுத்து கொடுத்துட்டாரு. அவரோட சந்ததியே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சதாக சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் சோஷியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காம சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொன்னோம் கைஸ். பை.